ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான முருங்கை அடை பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாங்க. 1 கப் இட்லி அரிசி, 3/4 கப் பச்சரிசி, 3/4 கப் உளுந்தம்பருப்பு, 3/4 கப் துவரம்பருப்பு, 3/4 கப் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பு எல்லாமே நான் ஒரே சைஸ் டம்ளரில் தாங்க எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த அரிசி பருப்பில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழிஞ்சிக்கலாங்க. இதை ஒரு 2 டைம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவிக்கோங்க. அப்போ தான் அரிசி பருப்பு நல்லா சுத்தமாகும். இப்போ பாருங்க, 2 டைம் நல்லா கழிஞ்சிட்டேன். இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். அரிசி பருப்பெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, 4 மணி நேரம் ஆயிருக்கு. பருப்பு அரிசியெல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இது கூடவே 6 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 துண்டு கட்டி பெருங்காயம், 3 கொத்து கருவேப்பிலை, இதையும் போட்டு நம்ம கிரைண்டரில் ஆட்டிக்கலாங்க. சில கிரைண்டரில் மிளகாய், சீரகம், பெருங்காயம் எல்லாம் நல்லா ஆட்டாதுங்க. அதனால் உங்களுக்கு வேணும்னா அதை ஃபஸ்ட்டே மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாவு ஆட்டுறதுக்கு நீங்கள் தனியாக தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. நீங்கள் அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணியிலேயே ஆட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 3/4 வாசி ஆட்டியிருக்கு. இப்போது ஒரு 40 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம ஆட்டுற மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவை நீங்கள் ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாதுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பருவருன்னு இருக்கணும். இப்போ பாருங்க, மாவை ஆட்டியாச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிருங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ பாருங்க, 4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கு. இது கூடவே நல்லா பொடியாக நறுக்குன முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடை மாவு அரைக்கும் போதே வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு அந்த காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக பச்சை மிளகாய் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்துக்கலாங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பணியாரக்கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு குழிலையும் 3/4 வாசி ஊற்றுங்க போதும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகுங்க. ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் இதே மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுவையான முருங்கை அடை பணியாரம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.